الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم أما بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறோம். அந்த வல்ல ரஹ்மானுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரோடு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. 26ஆம் ரமதான் தராவீஹில் அமர்ந்திருக்கிறோம். இன்று ஓதப்பட்ட சூறாவின் ஏறக்குறைய 30 ஜுஸூக்களில் அறையை கடந்து கொண்டிருக்கிறோம். ஓதப்பட்ட சூறாக்களில் பல்வேறு வசனங்களில் சிறப்புக்குரிய வசனமாக இந்த ரமதானில் நாம் தெரிந்து கொள்ள ரமதானிற்குரிய ஒரு வசனமாக இருக்க வேண்டிய விஷயத்தினால் குர்ஆன் சம்பந்தமான ஆயத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இங்கு ஓதப்பட்ட சூறாக்களில் இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين وما هو بقول الشيطان الرجيم. குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இந்த குர்ஆனுடைய சொல் என்பது உங்களிடம் பகரப்படுகின்ற சொல். பொதுவாகவே குர்ஆனை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலாமுல்லாஹ் என்று சொல்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குர்ஆன் என்பது ஏனைய வேதங்களை போன்றுண்டான ஏடு என்பதை அவர்கள் யோசித்து விடுகிறார்கள். குர்ஆன் என்பது முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டும் பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட வேதம் என்பதை அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் குர்ஆன் என்பது இது அல்லாஹுடைய சொல், அல்லாஹுடைய கலாம். இந்த சொல்லை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சங்கைக்குரிய ரசூலினுடைய சொல் என்று சொல்லுகிறார். அதாவது மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய சொல் அல்ல இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சொல் மூலமாக நாம் பகிர்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். கலாமுல்லா என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய பேச்சு என்ற அர்த்தம். எத்தனையோ வேதங்கள் துனியாவிலே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹுவால். அது இன்ஜீல், ஜபூர், தௌராத் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எந்த வேதத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலாமுல்லாஹ் என்று சொல்லவில்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏன் மற்ற வேதங்களை கலாமுல்லா என்று அல்லாஹ் சொல்லல? அது அல்லாஹ் தானே சொன்னான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அல்லாஹ்வுடைய பேச்சு தானே என்றால் கிடையாது. அல்லாஹ் மற்ற வேதங்களை எழுதினான். கத்தபனா ஃபில் அல்வாஹ் என்று வருகிறது. லௌஹுகளிலே, பலகைகளிலே அல்லாஹ் எழுதி அனுப்பினான். எழுத்தாக வந்தது. பேச்சாக வந்த ஒரே வேதம் எது என்றால் குர்ஆன் மட்டும்தான். பெருமக்களே, அல்லாஹ் அத்தகைய பெரிய நசீபை நமக்கு தந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேச்சாக வந்த வேதம் என்று சொன்னால் அது எது மட்டும்தான்? குர்ஆன் மட்டும்தான். எனவே குர்ஆனுக்கு என்று பிரத்யேகமாக பல சிறப்புகள் உண்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னஹு லகௌலுன் ஃபஸ்ல் வமா ஹுவ பில் ஹஸ்ல். இன்று ஓதப்பட்ட சூராவினுடைய சில ஆயத்துகளில் இந்த ஆயத்து பிரித்து பிரித்து தெள்ளத் தெளிவாக இருக்கக்கூடிய சொற்கள் குர்ஆனிலே இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்றவர்களுடைய ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கிராத் எப்படி இருக்கும், குர்ஆனை எப்படி ஓதுவார்கள் என்றால் பிரித்து பிரித்து தெளிவாக ஓதுவார்கள். வார்த்தைகள் பிரித்து இருக்கும், தெளிவாக வார்த்தைகள், தொனிகள் புரியும். அதுதான் குர்ஆன் ஓதக்கூடிய முறைகள். குர்ஆன் ஓதுவதற்கு என்று ஒரு அற்புதமான முறைகள் இருக்கு. சில பேர் குர்ஆன் ஓதுறங்கிற பேர்ல அப்படின்னு ஓதுறாங்க, பாடுறாங்க. அது என்ன டோன்னே தெரியல. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுறது என்பது ராகம் போட்டு ஓதுவதல்ல. ரொம்ப சுருக்கமா ஒரு சில சட்டங்கள், நுணுக்கங்கள்லாம் இருக்கு. குர்ஆன்ல 2 இடத்துல தான் ரீங்காரம் போட்டு சத்தம் போட்டு ரீங்காரம் மாதிரி ஓதணும். அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல மெலோடியா ஓதுறதுன்னு சொல்லுவாங்க. அது 2 இடங்கள்ல வரும். 2 இடங்கள்ல. எங்கெல்லாம் சுக்குன் பெற்ற மீம் வருதோ, சவுண்டு வருதோ அங்க. இன்னொன்று எங்கெல்லாம் சுக்குன் பெற்ற நூன் வருமோ, இன்னும் சவுண்டு வருமோ அங்க. இது தஜ்வீத் கிளாஸ் மாதிரி ஆயிர போகுது. சுருக்கமாக சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓதும் போது இந்த 2 இடத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓதணும். எங்கெல்லாம் சுக்குன் பெற்ற மீம் வருகிறதோ அங்கெல்லாம் இம்னு அழுத்தி ஓதக்கூடாது. இம் அப்படின்னு போயிடணும்.
கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் அலைஹிம் வலல்லாலின் ஓதக்கூடாது. இம்மு தானே, நல்லா தானே இருக்கு, ஓதக்கூடாது. ஏன் எங்க ஓதலான்னு சொன்னா, எங்கெல்லாம் மீமுக்கு சுக்குன் பெற்று வந்து அதற்கு பிறகு ஒரு மீம் ஷத்து பெற்று இருந்தாலோ அல்லது அதற்கு பிறகு பே இருந்தாலோ, பே ஷத்து போட்டு வந்தாலோ அல்லது பே என்ற எழுத்துக்கு எந்த குறியீடு இருந்தாலும் அந்த இடத்துல இம்முங்கிறத என்ன செய்வாங்க, கொஞ்சம் அழுத்தமா கொஞ்சம் நுணுக்கமா ஓதுவாங்க. அதே மாதிரி நூனு சாக்கினு சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஒரு எழுத்து வருகிறது, அந்த எழுத்து தொண்டை எழுத்தா இருக்கக்கூடாது. மொத்தம் 6 எழுத்து தொண்டை எழுத்து, அது பெரிய கிளாஸ் ஆயிடும். 6 எழுத்து ஹே ஹே ஐன் கைன் காஃப் ஹா. இந்த 6 எழுத்துக்கு முன்னாடி நூனு சுக்குன் பெற்ற நூனு வந்துச்சுன்னு சொன்னா அங்க எங்கேயுமே நம்ம அழுத்தவே கூடாது, போயிடணும். அழுத்தி ஓதுறது இருக்கக்கூடாது. அப்ப இந்த 6 எழுத்து இல்லாத இடத்துல இன்னும் சொல்லி ஓதிட்டு போலாம். இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கிறது குர்ஆனுக்கு. அதான் ரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அந்த தர்தீலோடு ஓதணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஓதி கேட்குவார்கள். அஷ்அரியின் அப்படின்னு ஒரு சில கோத்திரங்கள் இருந்தாங்க. அஷ்அரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது போய் தங்குறேன்னு சொன்னா எல்லாரையும் கண்டுபிடிக்க சிரமமா இருக்கும், ஆனால் இந்த அஷ்அரியின் கோத்திரத்தை வந்து நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அந்த கோத்திரத்தார்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், எப்பொழுதுமே ஓதுவார்கள். அவங்க ஓதுறதுலே விளங்கிக் கொள்ளலாம் இந்த அஷ்அரியின் கோத்திரத்தார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இரவு நேரத்தில் நான் போய் நின்றால் அஷ்அரீன்கள் மட்டும் எங்கே தூங்கி இருக்கிறார்கள் என்று நான் தேட தேவையில்லை, அவர்கள் ஓதுவதை கொண்டு நான் கண்டுபிடித்துக் கொள்வேன் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் குர்ஆன் என்பது அவ்வளவு சிறப்புக்குரிய விஷயங்கள் அடைக்கப்பட்டுள்ள அற்புதமான ஒரு நூல். எனவே அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அது உலக மறை என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தின் பொதுமறை என்பது குர்ஆன். 25 நபிமார்கள் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், வஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்ஸல்நாஹு. அல்லாஹ் சொல்கிறார், நாம் இறக்கிய திக்ர்களின் பரக்கத்தான திக்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். திக்ர் என்று சொன்னால் நீங்க நினைக்கிற மாதிரி தஸ்பீஹிகள் மட்டுமல்ல திக்ர். எங்க உஸ்தாத் சொல்லுவாங்க, திக்ர்னா அல்லாஹ் 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 ஹய்யுன் கய்யூம் லா ஹவ்ல வலா, இதல்ல திக்ர். திக்ர் என்பது தஸ்பீஹ்கள் மட்டுமல்ல. திக்ர் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு உபதேசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயங்களை அர்த்தங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நம்ம எங்க தவறு செய்கிறோம், எங்கு தவறு செய்யக்கூடாது என்கின்ற நினைவூட்டலை, உலகத்தின் வரலாற்றுகளை எல்லாம் நினைவூட்டலாக இறைவனால் வழங்கப்பட்ட ஆயத்துக்களை நினைவுபடுத்துவதாக திக்ர் அமைந்திருக்கும். எனவேதான் குர்ஆன் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மறை என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு என்று ஒரு சில பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் அஹ்ஸனுல் ஹதீஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் இது ஹதீஸ், நான் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நம்ம பேசுகிற சிறந்த பேச்சு, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எத்தனையோ வார்த்தைகள். எப்போ பிறந்ததிலிருந்து அழுததிலிருந்து முதல்ல கத்துறதிலிருந்து உம்மான் கூப்பிட்டதிலிருந்து மௌத்தாயி கலிமா சொல்லுகிற வார்த்தை வரைக்கும் அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அந்த வார்த்தைகளில் நம் வாயில் வர வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அஹ்ஸனுல் கலாம் என்பது குர்ஆன் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 23 ஆண்டுகள் சன்னஞ்சன்னமாக குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு. அதில் 10 ஆண்டுகள் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது, இன்னொரு 10 ஆண்டுகள் மதீனாவிலே இருக்கும் பொழுது அருளப்பட்டுச்சு. இந்த 20 ஆண்டுகள் குர்ஆன் இறங்கியது. மக்காவிலே அருளப்பட்டுள்ளது 86 சூறாக்கள் மக்காவிலே தான் இறங்கி அருளப்பட்டுச்சு. மதீனாவிலே 28 சூறாக்கள் அருளப்பட்டுச்சு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மக்காவிலே இருக்கும்போது குர்ஆன் அருளப்பட்ட கணக்கு வரும். ஆனால் இக்ரா என்று சொன்னான் இல்லையா அல்லாஹ், இக்ரா முதல் ஆயத்து.
அதை சொன்னதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரவே இல்லை. அதற்கு பின்னால் தான் இறங்கி யா ஐயுஹல் முஸம்மில் என்று வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அதற்கு பின்னால் 10 ஆண்டுகள் குர்ஆன் தொடர்ச்சியாக வந்தது. குர்ஆனினுடைய அந்த 23 ஆண்டுகளில் எத்தனை தடவை குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான்னு சொன்னா 486 தடவை குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டு வஹியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் குர்ஆன் சம்பந்தமாக திக்ரோ துஆவோ நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒருவர் குர்ஆன் ஓத முடியவில்லை, என்னால் திக்ரு செய்ய முடியவில்லை, என்னால் துஆ செய்ய முடியல அப்படின்னு யோசிக்கிறாருன்னா எதை முதலில் முற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதை தான் முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்ம துஆ செய்யாட்டியும் பரவாயில்ல, திக்ரு செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்க துஆவுல என்னென்ன ஹாஜத்துகள் எல்லாம் வைத்திருக்கிறீர்களோ குர்ஆன் ஓதும் பொழுது அதை நிய்யத்தாக வைத்தால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க திக்ருல என்னென்ன நினைப்பெல்லாம் அல்லாஹ்ட்ட ஆன்மீகமாக வைத்திருக்கிறீர்களோ குர்ஆனை மட்டும் ஓதிக்கொண்டே நான் இதை திக்ராக நினைத்தால் போதும். ஒருத்தர் கஅபாவை தவாப் செய்கிறார், தஸ்பீஹ் தெரிந்து குர்ஆனை திறந்து ஓதியே தவாப் செய்தா போதும், அதுவும் திக்ராக அமையும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வின் அன்பிற்குரிய பெருமக்களே, உஹதுல குர்ஆனை உஹதுல 2 ஜனாசாவாயிரும். 2 ஜனாசாவிற்கு சஹாபாக்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஒரு கஃன் தான் இருக்கும். அப்போ 2 ஜனாசாவையும் ஒரு கஃன்லேயே கெட்டினாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட சொன்னாங்க. 2 பேரையும் கெட்டும் பொழுது உள்ளே இறக்கும் பொழுது கஃனுக்கு மேலே யாரை வைக்கணும்னு கேட்கும் பொழுது யாருக்கு குர்ஆன் அதிக மனப்பாடம் இருக்கிறதோ அந்த ஒரு கஃனில் ஜனாசாவில் அதை முற்படுத்துங்கன்னாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஷாம் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க வாப்பா குர்ஆன் நிறைய ஓதி இருந்ததுனால உஹதுல அவர்களைத்தான் கபருக்கு மேலே வைத்திருந்தார்கள். அதற்கு பின்னால் கொஞ்சம் தெரிந்தவர்கள், அதற்கு பின்னால் அதற்கு கீழ் ஓதினவர்கள். இவர்களை இப்படி தர்த்தீபாகத்தான் குர்ஆனை ஓதியவர்களை உயர்த்தியவர்களாகத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃனிலே கூட கவனித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் அந்த குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. குர்ஆனை ஓத தெரிந்தவர்களோடு நல்ல தொடர்பில் இருக்கணும். குர்ஆன் ஓத தெரிந்தவர்களோடு நல்ல தொடர்பில் இருக்கணும். அவர்கள்ட்ட பரிகாசமாக, அவர்களை ஏளனமாக, அவர்களிடம் தேவையில்லாத கோபங்களையும் அவர்களிடம் நாசங்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனால் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் பழித்து விடுகிறான் என்று வருகிறது அறிவிக்கிறீர்களே. குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் மலக்குகள் இறங்கி நிற்பார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு சொல்வார்கள் இல்லையா, நான் குர்ஆன் தஹஜ்ஜுத் நேரத்தில் ஓதிக்கொண்டே இருந்தேன், என்னுடைய குதிரை மிளன்று கொண்டே இருந்துச்சு, பக்கத்தில் யஹ்யா என்ற என்னுடைய மகன் படுத்து கொண்டு இருப்பதனால் 3 முறை அதன் இருந்து பார்த்து நான் குர்ஆன் ஓதுவதை நிறுத்தி யஹ்யாவை பாதுகாத்தேன். காலை சுபஹ் தொழுகைக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன, யா ரசூலுல்லாஹ் இருண்ட மேகமாக இருந்தது, மிளிர்ந்த சில நட்சத்திரங்கள் தோன்றியதை போன்று இருந்தது, அந்த நேரத்தில் ஓதுவதை நிறுத்திவிட்டேன். குதிரையின் இந்த பயம் பொறுத்தரை இந்த குதிரை மிரண்டதை கண்டு நான் பயந்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கொஞ்ச நேரம் தொடர்ந்து அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு இருந்திருந்தால் உங்களோடு சுபஹ் தொழுகையில் வந்திருக்கிற இந்த தோழர்களும் அந்த மலக்குகளை பார்த்திருப்பார்களே என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லோருக்கும் தோன்றும், நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். நாம் குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் இறங்கி அந்த குர்ஆனை கேட்கிறார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. எனவே குர்ஆனுடைய விஷயத்தில் அதை கோர்க்கப்பட்ட வரலாறுகள், அது எழுதிய வரலாறுகள் போன்றவைகள் கூட குர்ஆனை பாதுகாப்பதல்ல, அது யார் கோர்த்தார்கள், யார் எழுதினார்கள் என்பதையும் உட்பட பாதுகாக்கப்படுகிறது. பெருமக்களே, ஹதீஸ்களிலே வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்ஆனை கோர்ப்பதற்கு பாடுபட்டவர்கள் 4 பேர் அதிகமான பாடுபட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை எழுதும் பொழுதும் குர்ஆனை சேர்க்கும் பொழுதும் அது குர்ஆன் தானா என்பதை பார்த்து எழுதுங்கள் என்று எப்பொழுதும் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த 4 பேரில் முதன்மையானவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது சையதுனா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமையாக இருந்த மௌலாவாக இருந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, 3வதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பாடுபட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, மகான பாடுபட்டவங்கிறது எழுதினது இருப்பார். அதாவது இலையில் எழுதினார்கள் ஆயத்தை, இலையில் துரும்புல எழுதினார்கள் ஆயத்துகளை, தோளில் எழுதினார்கள் ஆயத்துகளை, தாங்கள் பயன்படுத்திய சில பொருட்களை எழுதி எழுதி அதை பாதுகாத்து 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 பொக்கிஷமாக வைத்திருந்தார்கள்.
அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 4 பேருக்கும் சொல்கிறார்கள், நாங்கள் பாதுகாக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு குர்ஆன் என்ற வார்த்தை வரும் பொழுதெல்லாம் நாங்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவோம். குர்ஆனிலே மொத்தம் 70 தடவை அல்லாஹ் குர்ஆன் என்ற வார்த்தையை 70 தடவை சொல்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பெருமக்களே, அந்த அளவுக்கு நுணுக்கமாக கோர்த்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்கணும். குர்ஆன் வார்த்தையை 70 முறை வருகிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பாக அந்த குர்ஆனை கோர்த்திருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கணும். எனவே குர்ஆனை ஓதுவது என்பது, குர்ஆனை பாதுகாப்பது என்பது வெறும் அது மட்டும் நம்மளுடைய நோக்கம் அல்ல. குர்ஆனை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எதிரிகள் இருக்கும் பொழுது குர்ஆனை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் அந்த குர்ஆனை எடுத்து தூக்கி எறிவதோ குர்ஆனை தவறாக சித்தரிப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் குர்ஆன் உங்களின் பொக்கிஷம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனை எழுதினவர்கள் யார் என்று பார்த்தா மொத்தம் 4 பேர். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது அபூ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர் தான் எழுதுவார்கள். ஒவ்வொரு தடவை குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி சொல்லும் பொழுது எழுதும் பொழுதும் 2 சாட்சியை ரசூலுல்லாஹ் வைக்க சொன்னாங்க. இந்த ஆயத்தை கோர்வை செய்து இது எழுதி பாதுகாக்கப்பட்டது. சூரத்துல் காஷியான்னு ஒரு சூறா இருந்துச்சு. அந்த சூறா பார்த்தீங்கன்னா கிளையில மட்டையில அப்படி இப்படி உடைச்சு இருந்துச்சு ஆயத்தெல்லாம். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் அதை ஒட்டுமொத்தமாக அப்படியே ஒரு மூட்டையில, சாக்கு பை மூட்டையில கட்டி கொடுத்தாங்க குர்ஆனை. நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அந்த மசாக்கு, நமக்கு அந்த குர்ஆன் எப்படி பிரிண்ட்டு போட்டு, சவுதி பிரிண்ட்டு, என்னென்ன பிரிண்ட்லாம் போட்டு தெளிவாக பெருசாக சிறுசாக ஃபான்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா குர்ஆன். அப்படி இல்லை, உடைக்கப்பட்டு நுணுக்கப்பட்டு ஒரு மூட்டையில் கொடுக்கப்பட்டுச்சு. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முடிஞ்ச அளவுக்கு அதை கோர்வை செய்து அவங்களுக்கு பின்னாடி சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மூட்டையை எடுத்தார்கள். அதற்கு பின்னாடி அவங்களுடைய மக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மூட்டையை எடுத்தார்கள். அதற்கு பின்னாலே தான் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து ஒட்டுமொத்த குர்ஆனில் சூரத்துல் காஷியாவை எங்க கொண்டு வரணுமோ அங்க கோர்த்து நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மஸ்ஹஃபே உஸ்மானியா அப்படிங்கிற பிரதியே 7 பிரதியாக அவங்க எடுத்து வச்சாங்க. அதுல ஒரு பிரதி தான் மஷ்ஹத் அலின்னு சொல்லி உஸ்பெகிஸ்தான்ல இன்னைக்கும் அந்த ஒரு பிரதி அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. பெருமக்கள், அவ்வளவு குர்ஆனை பாதுகாக்கும் விஷயத்துல வச்சிருக்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொன்னாங்கிறதுக்கு 2 சாட்சிகளை நாங்கள் வச்சிருப்போம். எழுதும் பொழுது அந்த 2 சாட்சி இருந்தால் தான் குர்ஆனை எழுதவே ஆரம்பிப்போம். ஒரே ஒரு இடம் ரிஜா மினல் முஃமினீன ரிஜாலுன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சாட்சியாக இருந்தாங்க, 2 சாட்சியாக இல்லை. அதை நாங்கள் விசாரித்து பார்த்து எழுதலாமா வேண்டாமா என்று நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹுசைமாவுடைய ஒரு சாட்சி 2 பேருக்கு சமம் சொன்னாங்க. அதனால அந்த ஆயத்துக்கு மட்டும்தான் ஒரு ஆள் சாட்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவர் 2 ஆளுக்கு சமம் என்று சொன்னார்கள் என்பதற்காக அவைகளை நாங்கள் 2 சாட்சியாக கணிந்து மினல் முஃமினீன ரிஜாலுன் என்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். பெருமக்களே, இப்படி நிறைய செய்திகளை குர்ஆனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஆயத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்னு சொன்னா, அலீஃபும் ஒரு எழுத்து, லாமும் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, அப்போ எத்தனை நன்மை ஆயிடுச்சு? 30 நன்மைகள் ஆயிடுச்சு. குர்ஆனுக்கு ஏறக்குறைய நிறைய சொல்லுவாங்க. அதாவது 6666 வசனம், 6340 வசனம் சொல்லுவாங்க, 6000 சொச்சம் வசனம், ஏறக்குறைய 7000 வசனங்கள் கொண்டு உள்ள இந்த குர்ஆனுடைய நன்மைகள் எவ்வளவு என்பதை எழுத்துப்பூர்வமாக பார்த்தால் 3,23,671 எழுத்துக்கள் குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு எழுத்து ஓதி இன்னைக்கு நம்ம ஓதி கேட்டிருக்கிறோம். குர்ஆன் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் முடிய போகுது, கத்தம் செய்கிறோம். அல்லாஹ் அத்தகைய நன்மையை உங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஏன்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னால் ஒரு ஹத்தம் செய்தால் 32,36,710 நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ லட்சக்கணக்கான நன்மை கிடைக்குமா எங்கேயாவது? சரி, இவ்வளவுதான் நன்மையா என்று சொன்னால் குர்ஆன் சொல்லுகிறது வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினால் சிலருக்கு 2 மடங்காகவும் தருவான். அது 32 லட்சமா இல்லை, அது 78 லட்சமாக மாறும், அது 1 கோடி லட்சமாகவும் மாறும். யுலாஇஃபு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பெரிய அற்புதமான விஷயம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஹ்லுல் குர்ஆன் யார் என்று கேட்டார்கள். இன்ன மினல்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், அல்லாஹ்வுக்கு சில குடும்பத்தார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு குடும்பத்தார்கள் இருக்கிறார்களா? ஆம், அஹ்லீன் இருக்கிறார்கள். யார் என்று கேட்டால் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் தான் அல்லாஹ்வின் அஹ்லீன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அஹ்லீன், குர்ஆனை தெரிந்தவர்கள், குர்ஆனை ஓதுவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள். நீங்க குர்ஆனுக்கு நிறைய வார்த்தை, குர்ஆனை மொத்தம் 55 வார்த்தையை குர்ஆன் என்று இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனை குறிப்பிடுகிறான். குர்ஆனை பற்றி பேசிக்கொண்டே, நாளைக்கு பேச வேண்டிய தலைப்பு தான், நாளைக்கு வேற ஏதாவது பேசணும்னு நினைக்கிறேன், பேசிக்கொண்டே போகலாம். திக்ர் குர்ஆன், அல்லாஹ் சொல்றான். நூர் குர்ஆன், கிதாப் குர்ஆன். குர்ஆனுக்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. கிதாபு, கிதாபுல்லா, கிதாபுல்லான்னு வந்து பாருங்க குர்ஆன்ல, அதுவும் குர்ஆனை தான் அல்லாஹ் சொல்றார். பெருமக்கள் சொல்கிறார்கள் பிரத்யேகமாக 2 விஷயம், குர்ஆன் கிதாப், இந்த 2 மட்டும்தான் நாம குர்ஆனுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடியது ஆலிம்கள். ஏன்னா கிதாபு என்றால் யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அவர்களை சொல்லுவோம். ஆலிம்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபை தருகிறார். எழுதி பயான் பேசுறது, நான் இப்போ எழுதி வச்சிருக்கிறது, குர்ஆன் சம்பந்தமாக தஃப்சீர் பேசுறது, குர்ஆன் சம்பந்தமாக பாடம் நடத்துறது, தர்ஸ் நடத்துறது, குர்ஆனுக்கு உஸ்தாதாக இருப்பது கிதாப். குர்ஆனை ஓதுபவர்கள் என்றால், பாதுகாப்பது என்றால் அவர்கள் ஹாஃபில்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் பாதுகாப்பார்கள், இவர்கள் எழுத்தில் பாதுகாப்பார்கள். எனவே கிதாப் குர்ஆன் என்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அஹ்லீன்கள் யார் என்று சொன்னால் முகத்திமூன ஃபி துன்யா வல் ஆஹிரா, அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள் என்றால் உலகத்திலும் மறுமையிலும் இவர்கள் முன்னால் வைக்கப்படுவார்கள் என்று வருகிறது. என்ன முன்னால் வைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதில் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, குர்ஆன் உடையவர்களை முன்னாடி வைக்கணும் வருது. இப்போ மெஹராபில் யார் முன்னாடி இருப்பாங்கன்னா, அதிகம் குர்ஆனை தெரிந்தவர்களும் படித்தவர்களும் குர்ஆனை ஓதியவர்களும் விளக்கம் தெரிந்தவர்கள் தான் முன்னால் மெஹராபில் இருக்கணும். இது துன்யாவிலேயே இப்படி என்று சொன்னால் கபூரிலும் அப்படித்தான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதானவங்க இல்லை, நீங்கள் இப்போவும் சரி எங்கேயாவது நீங்கள் போர் நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் கசாவில் பலஸ்தீன்களை கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் 12 பேர் அடக்கிறாங்கன்னு சொன்னால், ஹாஃபிஸ்கள் என்று தெரிந்தால் அந்த ஜனாசாவை தான் மேலே அடக்குவார்கள், அவர்களைத்தான் மேலே அடக்கப்படும் என்று வருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடையவர்கள் முற்படுத்தி வைக்கிறார்கள். சொர்க்கத்திலும் குர்ஆனை தெரிந்தவர்களுக்கு அராஃப் என்ற படித்தளம் இருக்கும், அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்றாற்போல் அவர்கள் முன்னால் இருப்பார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த தரத்தில் ஃபி துன்யா. சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே யாருக்கு பெரிய நசீபு கொடுப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஓதியவர்களை அழைத்து, குர்ஆனை ஓதியவர்களை அழைத்து, துன்யாவில் நீ எப்படி குர்ஆன் ஓதினாயோ இப்பொழுது நீ குர்ஆன் ஓது என்று அவர்களை சொர்க்கத்தில் சொல்லப்படும். அவர்கள் மனமாக மகிழ்ந்து மதுரங்கமாய் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இது குர்ஆன் உடையவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் கிடைக்கிற பெரிய நசீபு என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக, குர்ஆன் உடையவர்களின் தொடர்புடையவர்களாக, குர்ஆனையும் குர்ஆன் உடையவர்களையும் கண்ணியப்படுத்துபவர்களாக குர்ஆனை நேசிப்போம், குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை மனனம் செய்வோம், குர்ஆன் உடையவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய நல்ல நசீபை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.